जय पराशक्ति महामाई की जय। प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த 2025 ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகம் நிறைவு பகுதியை எட்டிக்கொண்டிருக்கின்றது. நிறைவு உபன்யாசம். இந்த அந்தர்யோக உபன்யாச தொடரிலே நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட அம்பிகையின் 1000 திருநாமங்களிலே 17 நாமங்கள் அம்பிகை கலாரூபிணியாக எவ்வாறு விளங்குகிறாள் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த நாமங்களாகத்தான் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டோம். கலாரூபிணி. இந்த 17 நாமங்களையும் கலைகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது 3 வகையாக பிரித்து கொள்கிறோம். அம்பிகை கலை வடிவு எடுத்தவள், கலைகளாக விளங்குகின்றவள் என்பது ஒரு தலைப்பு. கலைகளுக்கு தலைவி கலாநாதா என்பது 2வது தலைப்பு. 3வது கலா ரசிகா. நம்ம யோசித்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் நாம் கூட கலையோடு இந்த 3 வகையில் தான் தொடர்பு வைக்க முடியும். கலைகளே வடிவெடுத்த கலைஞன், அந்த கலையை உருவாக்கக்கூடியவன், கலைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவன், கலைகளை ரசிக்கக்கூடியவன். இது 3ல் தான் நாம் இருக்கணும். கலையோடு நமக்கு தொடர்பு இருக்கிற இந்த 3 வகையான தொடர்பு தான் இருக்க முடியும். அம்பாள் இந்த 3மாக இருக்கின்றாள். அவளே இந்த 3மாக இருக்கின்றாள். இதில் கலா ரசிகா என்பதில் 6 நாமங்கள் இருக்கின்றன. காவ்யாலாப வினோதினி, லாஸ்யப்பிரியா, லயகரி, ரசஜ்ஞா, ரசசேவதிஹி, கானலோலுபா. இதில் முதல் 2 நாமங்கள் காவ்யாலாப வினோதினி, லாஸ்யப்பிரியா, இந்த 2க்கும் ஓரளவு விளக்கம் பார்த்து முடித்திருக்கிறோம் நேற்று. மீதி 3ம் புதுசாக சொல்லணும். இதில் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். இதில் எனக்கு மனசுக்கு ரொம்ப உள்ளத்தை தொட்டதாக இருந்த கருத்து என்ன அப்படின்னா, காவியம் காவியம் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பெருங்காப்பியம், 50 காப்பியம். அப்படி சில நூல்களை நாம் சொல்கிறோம். அந்த பெருங்காப்பிய வரிசையில் பிற்காலத்தில் வந்த நூல்களாக கம்பராமாயணம், பெரிய புராணம் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த காப்பியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நீண்ட கவிதை தொடராக அது இருக்கிறது. அப்படி பல கவிதைகள் இருக்கிறதுனால அந்த கவிதைகளை தொடுத்து இணைத்து வைத்திருப்பதில் ஒரு முறை, ஒரு அழகு, ஒரு கட்டுமான சிறப்பு இருக்கணும்.
அந்த தனித்தனி கவிதைகள் சுவைப்பட இருப்பதோடு கூட அந்த கவிதைகளை சேர்த்திணைத்து அமைத்திருப்பதில் ஒரு ஒழுங்குபாடும் அழகும் மிளிரணும். அதெல்லாம் இந்த கவிஞன் அவனுடைய மனசில் கற்பனையில் திட்டமிட்டு கொண்டு வந்தால் தான் அது அழகாக இருக்கும் காவியம். இனி இந்த காவியத்தில் சாமி சொல்கிறாங்க, உண்மையில் முதல் கவிஞர் யாருன்னா பிரம்மா தான். பார்த்தோம் இல்லையா? இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். அப்போது ஆதி கவின்னு அவரை சொல்லணும். அவர் படைத்த காவியம் இந்த பிரபஞ்சம். இது அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஜட பிரபஞ்சம், இந்த இயற்கை, அதில் இயக்கம் இருந்தால் கூட தண்ணி ஓடுது, காற்று வீசுகிறது, நெருப்புலையும் அசைவு இருக்குது. அப்படி இயக்கம் இருந்தாலும் கூட அது ஜடம்தான், அதுக்கா அறிவில்லை. நம்மிலும் இயக்கம் இருக்கிறது. இந்த இப்படி கையை காட்டி பேசுகிறோம், வைக்கிறோம், பேசுகிறோம், இங்கே இருந்து அங்கே போகிறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிறது, எல்லாம் பண்ணுறோம். அப்படின்னாலும் நம்மகிட்ட ரெண்டுமே இருக்குது. ஜடத்தன்மையும் இருக்குது, அறிவும் இருக்குது, ஜீவன். நீ அன்னை பராசக்தியோ பரபிரம்மமாகிய பிரம்மஸ்வரூபிணியாகிய அன்னையோ முற்றிலும் சின்மயமானவள். அப்போ அவளோட பிரம்மாவே நீ கவின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் அவர் எழுதின காவியம் அப்படின்னு சொல்லிட்டா, சின்மயி ஆகிய அம்பாளுடைய காவியம் என்ன? அவள் கலாத்மிகான்னு சொன்னோமே, அப்போ அவள் படைத்த காவியம் என்ன அப்படின்னா சாமி சொல்கிறாங்க, ஜடப்பொருட்களில் இருக்கக்கூடிய அவற்றின் இயக்கத்திலும் தோற்றத்திலும் இருக்கக்கூடிய அழகும் ஒழுங்குபாடும் பிரம்மதேவன் சிருஷ்டித்த காவியம். சின்மயி ஆகிய அம்பாளுடைய கலைத்திறமை எப்படி வெளிப்படுகிறதுனா, சேத்தன வஸ்துக்களாகிய உயிர்களின் அறிவு, உயிர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு அது எப்படி வெளிப்படுகின்றது, எப்படி செயலாகவும் சொல்லாகவும் எண்ணமாகவும் வெளிப்படுகிறது, அதில் எப்படி செயலில் வந்து நடனம், சொல்லிலே வந்து இசை, இப்படி ஒவ்வொரு விதமாக அது வெளிப்படுகிறது. அப்போது அம்பாளுடைய அந்த சின்மயி ஆகிய அம்பாள் சித்கலா ரூபிணியாய் இருந்து கொண்டு உயிர்களிடத்து, குறிப்பாக மனிதனிடத்து கலைத்திறமைகளையெல்லாம் வெளிப்படுத்துகின்றாள். அப்போ ஜடப்பிரபஞ்சத்திலும் ஓர் அழகு கலைச்சிறப்பு இருக்குது, சேத்தனமாகிய அறிவாகிய பிராணிகளிடமும் கலைச்சிறப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சிறப்பாக மனிதனிடம் மேன்மைப்பட்ட நிலையிலே, மிக உயர்ந்த நிலையிலே கலை வெளிப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இது நம்ம முதல் காவ்யாலாப வினோதினி என்பதனுடைய சாரமாக இதை மட்டும் இப்போ மீள்பார்வையாக பார்த்துருக்கோம். அப்புறம் லாஸ்ய பிரியா. லாஸ்யம் என்பது பெண்கள் ஆடக்கூடிய நடனம் அப்படின்னு பார்த்தோம். ஆண்கள் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் தாண்டவம். எப்படி நாம் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் நடன போட்டி வந்தது. அப்புறம் அவர் வேணுனே காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை, குழையை எடுத்து காலால் அதை எடுத்து கீழே போட்டு திரும்ப எடுத்து காதில் மாட்டி, இவ்வளவெல்லாம் எனக்கு பண்ண முடியுது பாரு அப்படின்னு காமிச்சார். அதுக்கு இணைய ஆட முடியும். அது வரைக்கும் ஒவ்வொன்றும் அவர் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணி காமிச்ச அம்பாளுக்கு அப்படி காலை தூக்கி பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, புராண நிகழ்ச்சி. கருத்து என்ன? அப்போ அம்பாள் வேறு, சுவாமி வேறையான்னா, சுவாமின்னு அதாவது பரம்பொருளை சிவபெருமானுங்கும்போது இப்படி சொல்லுவோம். அந்த பரம்பொருள் தான் அம்பாள். அம்பாளும் பராசக்தியும் பரபிரம்மமும் வேற அல்ல அப்படிங்கும்போது அந்த முதன்மை ஸ்தானம் அம்பாளுக்கு வந்துடும். அப்போ சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. போகட்டும். லாஸ்ய பிரியா. அப்போ அந்த பெண்கள் ஆடக்கூடிய இந்த நடனத்திலே அவள் மகிழ்ச்சி அடைகின்றாள். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற கலைகளெல்லாம் இப்போ ஓவியம்னா அது வண்ணக்கலவையால் செய்யக்கூடிய ஓவியம், அதில் தான் அது மட்டும் அதுக்கு போகும்.
கோட்டு படம் வரைகிறதுன்னா பென்சில் வச்சு அந்த ஸ்கெட்ச் அந்த மாதிரி போடலாம். இசைனா அந்தந்த வாத்தியம் அதுக்குண்டான அதோடு அது முடிஞ்சிடும். அதாவது இப்போ ஒரு பாடகர் பாடுகிறார்னா பக்கவாத்தியங்கள் வேணும் இல்லைங்கலை. ஆனால் நாட்டியத்துக்கு இந்த இசையில் உள்ள அத்தனையும் வேணும். பாடகரும் வேணும், பக்கவாத்தியங்களும் வேணும். அதுக்கு மேலே அவங்க நட்டுவாங்க பண்ணுற அந்த நாட்டிய கலையில் வல்ல சொல்லி கொடுத்த அந்த ஆசான் வேணும். அப்புறம் ஆட போகிற ஒருத்தர், இவ்வளவு வேணும். அப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எது? பரதநாட்டியம் தான் கலைகள்லையே. ஏன்னா அதுக்கு அத்தனை தேவையாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்? இந்த கலைகள் அனைத்தையும் இணைக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கலா ரசிகனின் ஆர்வம்தான். அத்தனையும் அவன் ஒரு சேர பார்க்கும்போது அது மனதை தொட்டு பேருணர்ச்சிக்கு அந்த மனசை உயர்த்துவது வேறு எங்கேயும் கிடைக்காத அனுபவமாக இருக்கும். ஒரு முறை திருநெல்வேலியில் நம்முடைய கல்லூரியில் நாட்டியம் பரதநாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டு விழாம்போது. அதுக்காக ஒரு பரதநாட்டியம் சொல்லித்தர ஒரு டீச்சரை அவங்க நமக்கு வழக்கமாக நம்ம நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க தான் நடத்தி கொடுப்பாங்க. அப்புறம் நான் இங்கே திருவண்ணாமலை வந்தப்புறம் அவங்க நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஒரு தடவை போயிருந்தேன். அப்போது அது கலை நிகழ்ச்சி இது, அதாவது பரதநாட்டிய அரங்கேற்றமும் நடக்கும். ஒரு தரம் இசை கச்சேரி முதல்ல ஒருத்தர் அரங்கேற்றம் பண்ணுறார், ஒரு இளம் கலைஞர். அந்த இசை கச்சேரியில் உட்காந்து கேட்டுட்ருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராகத்தை அவர் நல்லா பாடின போது அப்படியே மனசு அப்படியே இமயமலை எவரெஸ்ட் உச்சத்துக்கு போன மாதிரி இருந்தது. மனதை அப்படி உயர்த்தக்கூடிய சக்தி இந்த நுண்கலைகளுக்கு, லலித கலைகளுக்கு உண்டு. நம்முடைய சாஸ்திரியமான கலைகளுக்கு உண்டு. பரதநாட்டியம் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே இசையும் இருக்குது. அந்த இசைக்கு துணையாக வாத்தியங்களும் இசைக்கப்படுகின்றன. எல்லாம் தாளக்கட்டுக்குள்ளே வரணும். சொல்லக்கூடிய விஷயமும் நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் உள்ள உயர்ந்த விஷயங்கள் தான். இல்லை நாடக ரூபமாக நடன ரூபமாக சொல்லப்படுகிறது. அப்படி அவள் லாஸ்ய பிரியாவாக இருக்கின்றாள். அதனால் பரத முனி என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்த்தோம். மோட்சத்திற்கு ஒரு சாதனமாக கலையை வைத்தார். வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? கலையை ரசிச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை, அதுவே முழுக்கல்ல. கலையின் மூலம் கடவுளை அடையணும், அதுதான் லட்சியம். அதை மறக்கக்கூடாது. சாமி சொல்கிறாங்க, ஒரு இலக்கியம் காவியம் அப்படின்னா அது சொற்சுவை பொருட்சுவை ரெண்டும் இருக்கணும். அதில் அந்த அர்த்தம் அழகாக இருக்கணும். இனி பொருள் எல்லாவற்றிலும் பெரியதாகிய பெரும்பொருளாகிய பிரம்மம், பரபிரம்மம் எல்லாவற்றிலும் பெரியது. அவளை பற்றி, அந்த பரம்பொருளை பற்றி சொல்லக்கூடியது தான் உயர்ந்த காவியம். உபனிஷத் தான் பெஸ்ட் காவியம். ஆமாம், விஷயம் அப்படி பெருசாக இருக்குல்ல, பெரிய விஷயத்தை சொல்லுவது பெரிய காவியம் அப்படின்னு. இது ஒரு தனிப்பட்ட கருத்து போல் தெரிஞ்சாலும் சிந்திச்சு பார்த்தா வாழ்க்கை பயனாகிய, வாழ்க்கை பயன்கிறதுன்னு மோட்சம்தான். நாம் அதில் நம்ம அந்தர்யோகிகளாகிய நமக்கு அந்த தெளிவு இருக்கணும். வாழ்க்கை பயன், வாழ்க்கை பணி அப்படின்னு ரெண்டு இருக்குது. வாழ்க்கை பணினா அவரவர் வாழ்க்கையில் அவரவருக்கு அமைந்த கடமையை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது சில பேர் குலத்தொழிலை செய்யலாம், சில பேர் காலத்துக்கேற்ப தொழிலை மாற்றிக்கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு தொழில் செய்வோம் நாம், அது பணி. ஆனால் எந்த தொழில் செய்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த வயசாக இருந்தாலும் எல்லாருக்கும் வாழ்க்கை பயன் என்ன? இறைவனை அடைவது தான். அந்த வாழ்க்கை பயனைத்தான் முக்கிய புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கிய புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்னா
புருஷனாகிய ஜீவன் மனிதன் எதை விரும்பி பெற முயலுகிறான், அதான் புருஷார்த்தம். மக்கள் விளை நாற்பொருள், அதான் சதுர்வித புருஷார்த்தம். அந்த 4 புருஷார்த்தங்கள் என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. இந்த 4 அது சம்ஸ்கிருதத்தில் சொன்ன தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இன்பம்ங்கிறதுக்கு காமம். இந்த 4ல் முக்கிய புருஷார்த்தம் எதுன்னா மோக்ஷம்தான். மோக்ஷம்தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த மற்ற 3. அப்படியே வாழ்க்கை பயனை மறவாதிருப்போருக்கு இறைவனை பற்றி உணர்த்துகின்ற கலையே உன்னதமான கலை. அதை நாம் மறக்கக்கூடாது அப்படின்னு இந்த லாஸ்யப்பிரியா அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். சரி, அம்பாளுக்கு இந்த நடனங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டுமில்லை, காவியம் பிடிச்சிருக்கு, நடனம் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒன்று, இந்த கடைசி நாமமாக இதில் நாம் கடைசி நாமமாக எடுத்துக்கொண்டிருப்பது 857வது நாமம் கானலோலுபா. காவியம் ரசிக்கின்றாள் அம்பாள், நடனத்தை ரசிக்கின்றாள், இப்பொழுது கானம் இசையை ரசிக்கின்றாள். இசையில் அவளுக்கு மிகுந்த ஈடுபாடு. அது எப்படி அப்படின்னா, வாய்ப்பாட்டாக பாடுறோம் இல்லையா, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பஜனைன்னு ஒன்று வச்சுருக்கோம், இறைவனை வழிபடுவதில் பஜனைன்னு வச்சுருக்கோம். சில மதங்களில் இப்போ இசையே ஒரு தப்பாகவே எடுத்துக்கிறாங்க, மனசை கெடுக்கக்கூடியது மாதிரி வச்சு கூடாதுங்கிறாங்க. ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் கலைகளே அம்பாளுடைய அருளில் தோன்றினவை, அம்பாளே கலைமயமாக ஆயிருக்கான்னு சொல்கிறதுனால அதில் ஒன்றும் தடை இல்லை. ஆனால் தப்பாக போகக்கூடாது. உன்னுடைய தவறான ஆசைகள் இச்சைகளுக்கு கலையை அடிமையாக்கக்கூடாது. அப்போ கலை கடவுளை அடைவதற்கான வழி. அதனால் அம்பாளுக்கே கலையை ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்று இசைக்கலை, கானலோலுபா. அதை அப்படியே கேட்டு மகிழ்கிறாளாம், கானலோலுபா. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்கிறாங்க. எப்படின்னா, அவள் லோலுபா அப்படிங்கிறதுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறது அப்படிம்பாங்கள்ல, ரொம்ப சின்ன குழந்தை, கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கும், அது மாதிரி அவள் இருக்காள். அம்பாள் கள்ளங்கபடம் இல்லாது இருக்கின்றாள், இசையையும் ரசிக்கின்றாள். அந்த இசை எப்படி இருக்கு? தன் சொந்த குரலில் பாடுவதாக இருக்கிறது. அடுத்து வாத்தியங்களை வைத்துக்கொண்டு இசைக்கலாம். அதில் நம்ம பார்த்தோம் 4 வகையான வாத்தியங்கள்னு பார்த்தோம். அடிக்கக்கூடியது, அது இந்த தாளம், இந்த முக்கோணம் மாதிரி ஒன்று வச்சு தட்டுறது, அதெல்லாம் விரல்களால் தோல் கருவியை தட்டி ஓசை எழுப்புவது, ஊதி இசையை உண்டு பண்ணுவது, புல்லாங்குழல் நாதஸ்வரம், நரம்பு தந்தியை மீட்டி இசையை உண்டு பண்ணுவது, இதெல்லாம் வாத்திய இசை. இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரஸ்வதி தேவி கையில் வீணையை வைத்திருக்கிறாள். தும்புரு, நாரதர் முதலான முனிவர்கள் வீணையோடையே தான் இருக்கிறார்கள். அப்போது நம்முடைய கலாச்சாரத்தில், சனாதன தர்மத்தில் இசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்கள். ஆனால் இசைக்காக இசைக்கு முக்கியத்துவம் இல்லை, இசை இறைவனிடம் எடுத்து செல்வதால் முக்கியத்துவம் என்பதை மறக்கலாகாது. அதுதான் சுவாமிஜி ஒவ்வொரு நாமத்திலையும் எடுத்து சொல்லுகிறார்கள். கானலோலுபா. 3வது, அதாவது வாய்ப்பாட்டு சொல்லிட்டோம், வாத்திய இசையை சொல்லிட்டோம். 3வது அம்பாளுக்கு பிடித்த இசை எது அப்படின்னா சாமகானம். சாமகான பிரியா அப்படின்னு ஒரு நாமம். வேதங்களிலே ரிக்வேதத்தில்
செய்யுள் வடிவில் அமைந்துள்ள மந்திரங்கள் பல தேவதைகளை எல்லாம் போற்றுகின்ற துதிகளாக அமைஞ்சிருக்கு. யஜுர்வேதத்திலே உரைநடை அதிகம். நீ சாமவேதத்திலே ரிக்வேதத்தில் உள்ள பல மந்திரங்கள் இங்கே வருது. ஆனால் இழுத்து இழுத்து இசை போல பாடுவது, அதுதான் சாமகானத்தினுடைய சிறப்பு. சிவபெருமானும் சாமகானத்துக்கு மயங்குகிறவர், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். ராவணன் கைலாயத்தையே பெருத்துட்டான், தனக்கு வலிமை இருக்குங்கிற தும்முறில். உடனே அவர் அப்படியே அமைதியாக அப்படி சும்மா ஒரு கட்ட வரலால் அப்படி லைட்டாக அழுத்தினார் பாருங்க. அவன் 10 தலை 20 தோளும் நெறியும்படியாக அதை நசுக்கித்து கதறினான். சரி, இவரை மனசு இறங்கி நம்ம இதிலேருந்து விடுவிக்க என்ன பண்ணணும்னு யோசித்தான். சாமகானம் அவருக்கு பிடிக்குமே, இவன் வேதம் படித்தவன். அதனால் என்ன பண்ணிட்டான், சாமகானம் வாசிக்கிறான். கைலாய மலைக்கு அடியில் நசுக்கி கொண்டிருக்கும் பொழுதே அவரை மகிழ்விப்பதற்காக சாமகானம் படிக்கின்றான். யார்? ராவணன். அந்த சாமகானத்திலே தன்னை மறந்து ஈடுபட்டவர் மனமிளகி, சரி பொழைச்சிப்போ வா அப்படின்னு அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாரான். அப்போ இந்த சாமகானம் தெய்வத்துக்கே பிடிச்சது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அம்பாளுக்கு இந்த 3 வாய்ப்பாட்டு, வாத்திய இசை, சாமகானம் ஓதுவது, இதெல்லாம் அவள் ரொம்ப ரசிக்கிறாள். கான லோலுப்பா. இப்போ இசை இறைவனை அடைவதற்கு உதவணும். உதவினாத்தான் அது சரியான சிறப்பான கலை அப்படிங்கிறவங்க. எப்படி உதவுகிறது அப்படின்னா, அது சொல்லக்கூடிய விஷயம் இறைவனை பற்றி இருக்கு. அது சொல்லக்கூடிய அந்த முறை, அந்த இசை நயமானது மனதை ஒருமுகப்படுத்துகின்றது, லயிக்க செய்கின்றது. அப்படி மனது லயமடையும்படி செய்வதற்கு இசையை போன்று உதவி செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அந்த வகையிலே இசையானது மனதை ஒன்றுபட செய்து இறைவனோடு இணைத்து வைக்கின்றது. விஷயமும் இறைவனை பற்றி, அதன் தன்மையும் ஒருமுகப்படுத்துவது. அதனால் இசையானது, கானமானது கடவுளிடம் நம்மை அழைத்து செல்லுகின்றது. அப்படி இல்லாத இசை எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது நமக்கு மேன்மையை, உயர்வை தராது. நம்ம தேசத்தினுடைய பாரம்பரியம், கலைகளெல்லாம் கடவுளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சிக்கு வந்தப்புறம் அது எல்லாமே தலைகீழாக போயிடுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் பார்த்தேன், சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்தின் சமூக வரலாறு, அரசியல் வரலாறு இல்லை, சமூக வரலாறு. சமூகம் எப்படி ஒவ்வொரு காலத்திலும் இருந்தது, அந்த சமுதாயம் அப்படிங்கிறது. அதில் நான் ஏற்கனவே அது படிச்சிருக்கேன், வேறு ஒருத்தர் எழுதின புத்தகம். அதனால் இது எப்படி இருக்குன்னு சும்மா புரட்டி பார்த்தேன். அதில் முதல்ல அந்த கண்டென்ட், பொருளடக்கம், அதில் பார்த்தா என்னென்னமோ பல விஷயங்கள் சொல்லிவிட்டு சினிமா அப்படின்னு ஒரு சாப்டர். ஆங்கிலேயர்களுடைய சமுதாயத்தில் சினிமாவுக்கு என்ன இடம், அதை பற்றி. நம்முடைய கலாச்சாரத்தில் சினிமா அவ்வளோ முக்கியம், புக்கில் எழுதுகிற அளவுக்கு. அதுவும் கலை சொன்ன உடனே ஆரம்பிச்சிருவாங்க, அதில் என்ன குறைச்சல் அப்படின்னு, அதில் கலை அப்படி இப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதில் ரிலிஜனே இல்லை. சமுதாயத்தில் சமயத்துக்கு என்ன இடம்ங்கிறதுக்கு ஒரு சாப்டர் இல்லை. இப்போ சினிமாவுக்கு ஒரு அத்தியாயத்தை ஒதுக்க முடிந்தவர்களுக்கு சமயம், தத்துவம், ஆன்மீகத்துக்கு ஒரு அத்தியாயம் ஒதுக்க முடியலை. அதுதான் கூடாதுங்கிறோம். அப்போது கடவுளை புறக்கணித்து நீ எத்தனை கலையை எவ்வளவு வளர்த்தாலும் உனக்கு உண்மையான வளர்ச்சி அதில் அமையாது.
கடவுள் பக்தி இருக்கும்போது தான் தர்மத்தையும் கடைப்பிடிக்க முடியும். ஏன்னா நல்லவனுக்கே காலம் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டங்கள் வருது. அப்படிலாம் மனசு தளரும்போது கடவுள் நம்பிக்கை தான் நமக்கு கை கொடுக்கும். தர்மத்தில் உறுதியாக இருக்கணும்னாலும் கடவுள் பக்தி வேணும். மோட்சத்தை அடையணும்னாலும் கடவுள் பக்தி, கடவுளை நினச்சி தான் இந்த கலைகளை பயன்படுத்தணும். கடவுளுக்கு அந்நியமாக கலைகளை வச்சா அது நமக்கு உதவாதுங்கிறத மறக்கக்கூடாது. அடுத்தது இப்போ லாஸ்யப்பிரியா லயக்கரி. லயக்கரி, லயம் அப்படின்னு ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெயில், நல்ல வெயில் அடிக்குது. நீங்கள் சூரியனுக்கு வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கற்பூர ஆரத்தி சூரியனுக்கு காட்டுறேன்னு சொன்னால் அந்த சுடர் தெரியுமா? சூரிய ஒளியில் அது லயிச்சிடும், அந்த தனியாக அது நிற்காது. லயித்தல் அப்படின்னா ஒன்று இன்னொன்றில் சென்று ஒடுங்குதல். அப்புறம் அது இருக்காது, அந்த எதில் போய் ஒடுங்கிட்டோ அதுதான் நிற்கும் மிச்சம். அதான் லயம். பிரளயம் அப்படிங்கிறோம். பிரளயம், பிரளயம். பிரளயம்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையிலேயே தினந்தோறும் பிரளயம் இருக்குது. எப்போ? தூங்கும்போது. அது நம்முடைய நித்திய பிரளயம். அது நித்திய பிரளயம். செயல்பாடுகளிலே ஈடுபட்டு அலைந்து தெரிந்த உடலும் மனமும் ஓஞ்சு போய் ஒடுங்கி விடுகிறது ஆத்மஸ்வரூபத்தில். அதான் தூக்கம், உறக்கம். இது ஒரு ஜீவனுக்கும் 24 மணி நேரத்தில் இப்படி வந்து கொண்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கி நிற்கும். அதான் பிரளயம். தோற்றத்துக்கு வந்து அது எத்தனை வருஷம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கணக்கு. ஒரு சதுர்யுகம் அப்படின்னா 4 யுகங்கள். அது எல்லாம் சேர்த்து 42 லட்சம் வருஷம். 42 லட்சம் வருஷம் அது ஒரு சதுர்யுகம். அப்படி 24 சதுர்யுகங்களும் 14 சதுர்யுகங்களும் இருக்கான். அப்போ 42 லட்சம் வருஷம் இன்ட்டு 24, அவ்வளவு காலம் இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் தோற்றத்தில் இருக்குது. அப்புறம் லயம் வரும் பொழுது இதெல்லாம் அப்படியே பிரம்மாக்குள்ளே ஒடுங்கிடும். பிரம்மா அப்படியே இதை எடுத்துக்கொண்டு மாயையில் ஒடுங்கி விடுவார். அப்படி அவர் தூங்கிறது எவ்வளவு நாள்? இதே மாதிரி இன்னொரு வருஷம், ஒரு செட்டு வருஷம். அப்போது எல்லாம் ஒடுங்கியாச்சு. மாயையும் பகவானுக்குள்ள பரம்பொருளுக்குள்ளே ஒடுங்கி விட்டது. இதெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படி அது மகாப்பிரளயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் திரும்ப வரக்குள்ள சங்கல்பம் வந்து நான் பலவாக ஆவேன்னு நினைக்கும் போது எல்லாம் வெளியில் வருது. லயம். அந்த லயம் முடிந்த நிலை. அதுக்கு முன்னால் மனது இந்த இசையிலே ஈடுபடும் பொழுது சிதறடைந்த மனது ஒருமுகப்பட்டு குவிகிறது. அதான் இங்கே லயம். லயக்கரி அப்படின்னா பிரபஞ்சத்தை தன்னுள் ஒடுக்கி கொள்ளுபவள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆழ்ந்த இசையில் மற்ற கலைகளில் ஈடுபடும் பொழுது மனம் அதில் கலையில் ஒடுங்கும்படி, அந்த கலையின் சிறப்பில் ஒடுங்கும்படி செய்பவள் லயக்கரி. கோயிலுக்கு ஒரு பேர் ஆலயம். ஆலயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறையருள் எல்லாம் குமிந்து இருக்கிற இடம். அது எங்கும் நிறைய பரம்பொருள் தான் இறைவன். அப்போ இந்த இடத்துல அவர் இல்லையானா? எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் ஆலயம்னு ஏன் தனியாக வைக்கிறோன்னா அது அந்த அருட்சக்தி குவிந்து இருக்கக்கூடிய இடம் ஆலயம். அதெல்லாம் போய் அங்கே லயித்து இருக்கிறது. லயக்கரி. அதனால் மனது சிதறடையாமல் ஒன்று திரட்டி ஈர்க்கக்கூடிய சக்தி இசைக்கும் பிற உயர்ந்த கலைகளுக்கும் இருக்கின்றன.
அந்த லயம் நமக்கு நலன் செய்யும். இறைவனை பற்றி எண்ணத்தோடு லயித்திருந்தால், இறைவனை பற்றி நினைக்காமல் சாதாரண இந்த சினிமா பாட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம பழைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிராமிய இசை, அதில் போய் நீ மனசை கொடுத்தீன்னா அதுலேயும் லயிக்கும். என்ன அதுலேயும் லயிக்கும். ஆனால் என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வெளியில் வந்தால் ஏதாவது உன் தரத்தில் உன்னை உயர்த்தி இருக்குமா? இருக்காது. ஆனால் பக்தி இசையில் நனைந்து வெளியில் வர்றவனுக்கு நிச்சயமாக உள்ளம் பண்பட்டு இருக்குமே. அதனால் அம்பாளுக்குள்ள மனசு லயித்தால் அது அவனை மேன்மைப்படுத்துகிறது. அடுத்ததாக லயக்கரி பார்த்துட்டோம். ரசஜ்ஞா ரச சேவதிகி. ரசஜ்ஞா ரச சேவதிகி. ரசம் அப்படின்னா சுவை. 5 இந்திரியங்களில் நாக்கு ரசம் அல்லது சுவையை உணர்த்தக்கூடிய கருவி. பஞ்சபூத்தங்களிலே சுவையை உணர்த்தக்கூடியது நீர். தண்ணி இல்லைன்னா சுவையே தெரியாது. எதுனாலும் ஒன்று வாயில் போட்டோம்னா நமக்கு எப்படி அதனுடைய சுவை தெரிகிறதுன்னு நம்ம வாய்க்குள்ளே கடவுள் இந்த எச்சில்ங்கிற தண்ணியை வச்சுருக்கார். அதோட கலந்த உடனே நமக்கு அதோட சுவை தெரிகிறது. ஒருவேளை எச்சில் ஒருத்தருக்கு ஊறலை ஒரு வியாதின்னா அவருக்கு சுவையே தெரியாது. அப்போ நீரில் சுவையை வைத்திருக்கிறான் இறைவன். அதான் ரசம். அதனால் இந்த சுவை மனுஷனை ரொம்ப ஈர்க்கிறது, அடிமைப்படுத்துகிறது. வயசாக ஆக கண்ணு பார்வை மங்கிடும், காது கேட்கறது குறைஞ்சிரும். இப்போ கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு வாசனையெல்லாம் சரியாக தெரியறதில்ல. ஆனால் எது தலையெல்லாம் நிறச்சிரும், உடம்பெல்லாம் தளர்ந்துடும். எது ஆனாலும் நாக்கு மட்டும் குறையாது. அது தப்பு மட்டும் இல்லை, கடவுள் ஒரு சேஃப்டி மெஷராக தான் அதை வச்சுருக்கார். நாக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு ஒத்துக்கிறதா ஒத்துக்கலையா, இது சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறது தெரியும். அந்த ரசம் அதில் இருக்குது. சுவையை தரக்கூடிய பொருளையும் ரசம்னு சொல்லுவோம். ரசம் வைக்கிறோம் இல்லை, சாம்பார் ரசம். சுவையை தரக்கூடிய பொருளும் ரசம். சுவை ரசம், சுவையை தருகிற பொருளும் ரசம். பழரசம் ரசம், சுவையை தரக்கூடிய பொருள். இனி கடவுளுக்கு இப்போ கலைகளையெல்லாம் ரசிக்கிறோம் பாருங்கள். அந்த ரசித்தல்ங்கிற இந்த ரசத்துலேருந்து தான் வருது. ரசித்தல்னா சுவைத்தல், அதனுடைய சிறப்புகளை அனுபவித்து உணர்தல். ரசம். இனி ரசங்களிலேயே மிகப்பெரியது சிறந்தது எதுன்னா கடவுள். ரசோ வைசக உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. பரபிரம்மத்தை எப்படி சொல்லியிருக்கு? ரசோ வைசக, அவனல்லவோ ரசம். நீ இந்த உலக விஷயங்கள் இந்திரியங்களுக்கு எட்டக்கூடியதெல்லாம் சுவையாக இருக்குன்னு சொல்றியே, அதெல்லாம் சுவையா என்ன? அவன்தான் சுவை அப்படிங்கிறது. பரம்பொருள் தான் உண்மையான சுவை. எப்படி அப்படின்னா, உணவுப் பொருளாகட்டும், கண் முதலிய பிற இந்திரியங்களால் அனுபவிக்கப்படுபவையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் சுவையானவையாக இருக்கிறதுக்கு காரணம், மூல காரணம் இறைவன் ஆனந்த வடிவினாய் இருப்பது தான். சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பரம்பொருளின் ஸ்வரூபம் எப்படி இருக்குது? ஆனந்தமயமாக இருக்குது. ஆனந்தம் பிரம்ம. அந்த ஆனந்தத்திலிருந்து தான் இந்த ரசம் வருகிறது. இறைவனுடைய அந்த பூர்ண ஆனந்தத்திலிருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய சுவைகள் எல்லாம் இருக்குது. அதில் அந்த அவர் ரசக்கடலாக இருக்கிறார். இறைவன் பரம்பொருள் பிரம்மம் ஒரு எல்லையற்ற சமுத்திரம். அது எது? உப்பு தண்ணி இல்லை, சுவை, ரசத்தின் சுவை. அந்த ரசத்தின் கடலவர். அதில் ஒரு திவலை தான் இந்த பிரபஞ்சம்.
லலிதா சஹஸ்ரநாமத்திலே ஒரு நாமம் இருக்குது. ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி. ஸ்வ ஆத்ம ஆனந்த, தன்னுடைய ஸ்வரூபமாகவே இருக்கின்ற ஆனந்தத்தின் லவீபூதம். லவீன சின்னது. இங்கே இந்த பக்கத்தில் பேச்சு வழக்கில் ரவுண்டு அப்படிம்பாங்க. ரவுண்டுனா கொஞ்சூண்டு, ரவைன்னா கொஞ்சம். அது சம்ஸ்கிருதத்தில் லவ, சின்னது. லவ, லவீபூத்த, சிறு துளி. ரவுண்டு அப்படி இல்லை, அவள் கடலாக இருக்கா, அதில் ஒரு துளி ரவுண்டு. அதுதான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய இன்பங்கள். அதை பற்றி என்ன சொல்கிறார் கவிஞர்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. சரி, அது எப்படி வந்தது அந்த இன்பம்னா? சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்தின் வியனுலகு அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம் ஆக நல்லழகுகள் பல பல சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அப்போ சித்தும் அச்சித்தும் சேர்ந்ததாகிய இந்த பிரபஞ்சமானது அன்னை பராசக்தியினுடைய ஆனந்தம் என்கின்ற அம்சத்தை பிரதிபலிக்கின்றது. இந்த பிரதிபலன ஆனந்தத்திலே திருப்தி விட்டு உட்கார்ந்து விடாதே, மூல ஆனந்தத்துக்கு வா என்று இறைவன் நம்மை இழுக்கின்றான். ரசம், இது ரசம் என்பதற்கு ஒரு பொதுவான விளக்கம். இது கலையை பொறுத்தளவில் ரசம்ங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட விளக்கம் இருக்குது. நவரசம் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும். நவரசம், நவரசம்னா என்ன? 9 வகையான உணர்ச்சிகள். 9 வகையான உணர்ச்சிகள். ஒரு நல்ல இலக்கியத்தில் 9 வகையான உணர்ச்சிகளும் வெளிப்படும். ரொம்ப முக்கியமான நடனத்தில் இந்த நவரசங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் அந்த கலைஞன் அல்லது கலைஞி. இந்த ரசம் அல்லது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு தான் அபிநயம், முகபாவம், அதெல்லாம் பாவம், அபிநயம், அதாவது முகம், குறிப்பாக கண்ணு, அதில் அது மூலமாக இந்த உணர்ச்சியை காட்டணும் அந்த கலைஞன். அப்படி 9 ரசங்கள் முக்கியமாக சொல்லுகிறார்கள். காவிய சுவை, காவியம், நடனம், இசை எல்லாவற்றிலும் கலைகளிலே 9 ரசங்கள் சொல்லப்படுகின்றன பார்த்தோமே. அது என்னென்ன அப்படின்னா, ரதி அல்லது நமக்கு தெரிஞ்ச பேர் ஸ்ருங்காரம், அதுக்கு இன்னொரு பேர் ரதி. ரத்தினா தலைவன் தலைவியிடம் இருக்கிற அன்பு, காதல், அது ரதி. ஸ்ருங்கார ரசம். அம்பாள் எப்படி இருக்கிறாள்? ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா, அது ஒரு நாமம். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. இதை வேகமாக சொன்னால் தப்பாக போயிடும் வார்த்தை. ஸ்ருங்கார, திருப்பி அடுத்த வார்த்தை ரால் ஆரம்பிக்க, ரான்னு வருது. அதேமாதிரி ரசன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை திரும்ப சால் ஆரம்பிக்க, ரச சம்பூர்ணா. அதனால் அது கரெக்டாக சொல்லணும். எங்கேயாவது இப்படி தடுமாறுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிடணும், வேகமாக சொல்லக்கூடாது. வேகம் வச்சுன்னா அந்த தப்பையே ரிப்பீட் பண்ணிவிடுவோம். ஸ்லோவாக சொல்லணும். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. ஸ்ருங்கார ரசத்தின் பூரண நிறைவாக இருக்கிறாள் அம்பாள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசங்கள் அனைத்துக்கும் தாய் ரசமாக இருக்கிறதே ஸ்ருங்காரம்தான் அப்படின்றாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் அதுலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்ருங்கார ரசத்தினுடைய நிறைவாக இருக்கின்றாள். அடுத்தது ஹாசம், ஹாஸ்யம். ஹாஸ்யம்னு தெரியல, நகைச்சுவை, சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி. இதில் ஒரு வேடிக்கையாக இருக்குது, இது இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம சிரிக்க வைக்கிறது. அது கவலைகளெல்லாம் போக்கி மனதை எளிதாக்குகிறது, அந்த ஹாஸ்ய உணர்ச்சி. அப்படி ஹாஸ்ய உணர்ச்சியை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அது அதை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் விவரம் இல்லாமல் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு சிரிப்பு வருது. அதை காட்டுவது கலை, ஹாஸ்யம். அதுக்கு ஆப்போசிட்டாக சோகம், வருத்தம், துயரம்,
விசனம், கவலை. நம்ம ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காம போயிடுமோ, கிடைச்ச ஒன்று நம்மளை விட்டு போயிடுமோ அல்லது போய்விட்டதோ அப்படிங்கும்போது வரக்கூடிய மனசில் வரக்கூடிய உணர்ச்சி தான் இந்த சோக உணர்ச்சி. அப்புறம் குரோதம், கோபம். நான் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காதபடி ஒருத்தன் தடுக்கிறான் அப்படின்னு அவன் மேலே எனக்கு கோபம் வரும். எப்போ? அவன் என்னை விட பலம் குறைஞ்சவனாக இருந்தால் கோபம் வரும். என்னை விட பலசாலியாக இருந்தால் பயம் வரும். ஐயோ இவன்ட்டு வந்து வச்சுக்க முடியாதே, இருக்கிறத பிடிங்கிடுவானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயம் வந்துடும். ஆசைக்கு தடை ஏற்படும் பொழுது ஒன்றே கோபம் வரும், இல்லை பயம் வரும். அப்போ அந்த கோபம் குரோதம், நவரசங்களில் அது ஒன்று. அப்புறம் பயம்னு சொன்னேன். பயம்ங்கிறது எப்போ வருது? ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு டேஞ்சர், அந்த ஆபத்தை பார்த்து ஆபத்து காலத்தில் மனசில் வரக்கூடிய ஒரு படபடப்போடு கூடிய நிம்மதியில்லாத உணர்வு, அந்த அச்ச உணர்வு, அதான் பயம், பீபஸ்தம் அப்படின்னு. இதுக்கு கொஞ்சம் இந்த பெயர்களை சற்று மாற்றி சொல்லுவாங்க, ஆனால் உள் விஷயம் அதுதான். அப்புறம் உற்சாகம். உற்சாகம்னா நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறது உற்சாகம்னா உற்சாகம்னு தமிழில் சொல்லுவோம். உற்சாகம் சம்ஸ்கிருதத்தில் உற்சாகம், இத்து சா, உற்சாகம். இங்கே உற்சாகம் என்பது வீரம், வீரியமும் பராக்கிரமமும். எதிரியை கண்டு அஞ்சாமல் அவனை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை. அழிக்க முடியாட்டாலும் அச்சமில்லாமல் அவனை எதிர்ப்பதற்கான வலிவு, அதான் அந்த உற்சாகம்னு சொல்லப்படுகிறது. வீர உணர்ச்சின்னு வச்சுக்கலாம். பயம் பார்த்துட்டோம். ஜுகுப்சா. ஜுகுப்சான தரக்குறைவான ஒன்றை பார்த்தா அதில் வரக்கூடிய அருவருப்பு. அருவருப்பு என்ன இப்படி மட்டமாக இருக்குது அப்படிங்கிறது, அந்த அதை மட்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மட்டத்தன்மை குறித்து அதை வெறுக்கிறது, அதான் ஜுகுப்சா, அருவருப்பு. இதெல்லாம் கலையில் காட்டுவார்கள், அதுக்காக இதெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறோம். ரசம் அப்படிங்கிறதுக்கு ரசசேவதிகி அப்படிலாம் நாமம் இருக்குல்லையே. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நாமம் ரசஜ்ஞா. ரசஜ்ஞா அப்படின்னா ரசம் அல்லது சுவையை அறிந்தவள். என்னென்ன சுவையை அறிந்தவள், அதில் தான் இந்த நவரசத்தை சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் விஸ்மயம். விஸ்மயம் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருந்துட்டால் ஒரு வியப்பு, ஹை இவ்வளோ நல்லா இருக்கே அப்படிங்கிறோமே, அதுதான் வியப்பு, விஸ்மயம். எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் மட்டமாக இருந்துட்டா அருவருப்பு, எதிர்பார்த்ததை விட மேலே நல்லா இருந்துட்டா வியப்பு, விஸ்மயம். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே இயற்கைனா கூட மனசில் வரக்கூடிய சஞ்சலங்கள் தான், கலக்கம்தான். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அமைதியாக இருக்க முடியும். அமைதி வேணுங்கிறோம், ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் தான் அமைதி வரும். அப்போ அந்த அமைதியாக இருக்கக்கூடிய நிலை என்ன? சமம், சாந்தம். சாந்தம் என்பது 9வது ரசம். இப்போ அம்பாள் ரசஜ்ஞா, நவரசங்களையும் நன்கு அறிந்தவள். அறியறது என்ன? அவள் தான் நமக்கு கொடுத்துருக்கிறா. இந்த பிரபஞ்சத்திலே உயிர்களிடத்து நவரசங்களும் வெளிப்படும்படியாக செய்திருப்பவள், அந்த ரசங்களை தன்னில் வைத்திருந்த அறிந்தவளான அன்னை பராசக்தி. பிரம்மமே ரசமயமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்புறம் ரசசேவதிகி. ரசசேவதிகி என்பதும், சேவதிகி அப்படின்னாலும் சேமிப்பு கிடங்குன்னு அர்த்தம். சுவைகளின் சேமிப்பு கிடங்காக அவள் இருக்கின்றாள். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா சூழல்கள்லையும் ஏதோ ஒரு சுவைக்கத்தக்க தன்மை இருக்குது. நமக்கு அப்படி தோணாட்டா கூட அதில் உள்ளவங்களுக்கு அது
தாய்மானவர் சொல்றார், எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை இன்பம் எனவே துன்பம் இல்லை என. பொருள் வெளிப்படையாக இருக்குல்ல. அவரவருக்கு அவரவர் பண்ணக்கூடிய காரியம் நல்லா தான் இருக்குது. நான் நினைப்பேன், முந்தியெல்லாம் இப்போ பஸ்ஸில் போக முடியறதில்ல. பஸ்ஸில் போகும்போது கவனிச்சிருக்கீங்களா, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் உள்ளே ஏறி ஒரு தட்டில் இஞ்சி வரப்பா வச்சுட்ருப்பாங்க. இஞ்சி வரப்பா, அப்புறம் வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், கூவி கூவி விற்றுட்டு போவாங்க. நான் நினைப்பேன், இதை ஒரு வியாபாரம்னு நினச்சி பகல் நேரத்தெல்லாம் இதில் கழிக்கிறாரு, இதில் எவ்வளோ லாபம் வரும், இவர் என்ன பண்ணுவார் தெரியல. நான் பேட்டி கண்டதில்லை, ஆனால் என் மனசில் இந்த கேள்வி எழும். ஆனால் அவருக்கு அது பிடிச்சி தான் அதை பண்ணிகிட்ருக்கார். ஏதோ அவருக்கு அதில் ஒரு லாபம் இருக்குது. இதெல்லாம் ஒரு வேலையான்னு நம்ம சொல்கிறோம். அதில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, ஒரு பிரயோஜனம் இருக்குது, ஒரு சுவை இருக்குது. எவ்வுடல் எடுத்தார் அவ்வுடல் வாழ்க்கை இன்பம் எனவே துன்பம் இல்லை என. அப்படி பராசக்தி உயிர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பற்றுதல் வச்சுட்டா. வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்குது. அதனால் எனக்கே ஒன்று பண்ணினாலும் நான் வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் நினைக்கிறதான். அந்த ஈடுபாடு தான் இப்படி ரசமாக வெளிப்படுகிறது. வாழ்க்கையிலேயே உயிர்களுக்கு ஈடுபாடு, அது ரசம் என்ற வடிவெடுத்து காணப்படுகின்றது. ரச சேவதிகி. ரச சேவதிகி அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சுவாமி சொல்கிறாங்க, ஒரு தங்க நகை, ஒரு செயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த செயின் 21 பவுன்னாங்க. அப்படி நான் மலைச்சு போயிட்டேன். மொத்தமே கல்யாணத்துக்கு 20 பவுன் தான் போட முடியும்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க ஒரு செயின் 21 பவுன். அதில் டிசைன்லாம் கூட இல்லை, தாலி செயின் வெறும் முறுக்கு முறுக்காக தான் இருக்குது. அதுக்கு 21 பவுன், ஒரு செயின் 21 பவுன். என்னவோ தெரியல. சரி, இப்போ எதுக்கு சொல்ல வரேன், அந்த செயினில் அந்த நீள செயின், அதில் லாங் செயின் வேறு, குட்டை செயின் வேறு, கழுத்தை ஒட்டின அடிகை வச்சுக்கோங்க. ஒரு நகை எடுக்கிறோம், செயினோ வளையல், தங்க வளையலோ. இதில் எந்த பக்கம் தங்கமாக இருக்கும்? என்னங்க, நல்ல உண்மையான தங்கத்தில் பண்ணியிருந்தால் எல்லாமே தங்கமாக தானே இருக்கும். அப்போ தங்க நகைனா அது தங்கமயமாக இருக்கும். அம்பாள் ரசமயமாக இருக்கிறாள், அதான் விஷயம். அவள்கிட்ட அம்பாளை வணங்குறதுல சுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நம்மகிட்ட தமோ குணம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அம்பாள் ரசமயமாக இருக்கின்றாள். தங்கத்தாலான நகைகளெல்லாம் தங்கம் மயமாக இருப்பது போன்று அன்னை பராசக்தி சுவையே வடிவெடுத்தவளாய் இருக்கின்றாள். அது பக்தர்களுக்கு தான் அந்த சுவை தெரியும். அதனால் ரச சேவதிகி அப்படிங்கிறதுக்கு அம்பாள் அப்படி சுவைமயமாக இருக்காள். அப்போ உடனே அம்பாளை கடிச்சு திங்கிறதான்னா சிச்சி, அப்படி இல்லை. அவளை நினைச்சாலே போதும், மனசை அவள்கிட்ட லயப்படுத்தினா போதும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவையினுடைய வெளிப்பாடு நமக்கு எங்கே தெரிகிறது? இயற்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அது காணப்படுகிறது. பிரபஞ்சமே ரசமயமாக இருக்கின்றது. பிரபஞ்சத்துக்கு மூலமான அம்பாள் ரசமயமாக இருக்கின்றாள். அதனால் எல்லா இடத்துலையும் சுவை இருக்குது சாமி. அதாவது ஒரு 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 தெரிஞ்ச விஷயத்தையே, ஒரே விஷயத்தையே பல தடவை சொல்ல வேண்டியதுதான். ஒவ்வொரு தடவையும் புது புது உதாரணங்கள், விளக்கங்கள் கொடுப்பாங்க சாமி. இந்த ரச சேவதிக்கு சொல்கிறாங்க, இப்போது ஒரு இடத்துல நல்ல சலசலன்னு நீர் ஓடுகிறது ஆற்றில். அப்போ அங்கே நல்ல செழுமையாக இருக்குது, பயிர்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பறவைகள்லாம் பறந்து கொண்டிருக்கின்றன. மரத்தில் செடிகளில் மலர்கள் இருக்கின்றன, மரங்களில் காய்கள் இருக்கின்றன. இந்த பறவைகள்லாம் இனிய கானம் இசைக்கின்றன, நல்லா இருக்குது. ஒரு பாலைவனத்தில் என்ன ரசம் இருக்க முடியும்? சாமி சொல்கிறாங்க, பாலைவனத்தை பார்த்தாலும் அதில் கூட ஒரு அழகு இருக்குன்னுட்டாங்க. ஒரு பாலைவனத்திலும் ஒரு அழகை பார்க்க முடியணும் உனக்கு. அதுலேயும் வாழக்கூடிய ஜனங்கள் இருக்காங்கள்ல அரேபியாலெல்லாம். அப்போ அந்த பாலைவனம்ங்கிறதும் கூட அப்போ அப்போ அந்த பூமியினுடைய மேற்பரப்பில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. செழிப்பான பிரதேசம்தான் சொல்கிறோம் பாரதத்தை.
வடமேற்கில் தார் பாலைவனம் இருக்குது. இப்போ அந்த பாலைவனத்தில் கூட தண்ணி கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதை சாதிச்சிருக்கு. அப்போது பாலைவனமும் அம்பாளுடைய ரசத்திற்கு ஒரு அடையாளமாக அதுவும் ஒரு அழகாக இருக்குது. சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 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 வெறுமையும் ஒரு தனிமையும் தெரியும். ஆனாலும் அந்த அண்டுலேஷன்ஸ் அப்படிம்பாங்க, ஏற்ற இறக்கங்கள், அந்த மணல் அதில் ஏற்ற இறக்கங்களை பார்த்தாலே அதில் ஒரு அழகு இருக்குதுன்னு தெரியுது. அழகு இல்லாமல் இல்லை. ஆனால் தூரம் எவ்வளோ தூரத்துக்கும் ஒரே மணலாக தெரிகிறது, மக்களால் அங்கே வாழ முடியல. அப்படிங்கும்போது ஒரு தனித்து விடப்பட்ட தன்மை, அதைத்தான் அது காட்டுகிறது. அது இந்த அழகையும் சுவையையும் மறைத்து விடுகிறது. வாழ வசதி இல்லாததுனால அப்படி இருக்குது. மற்றபடி பாலைவனத்திலும் ஒரு சுவை, ஒரு அழகு, ரசிக்கத்தக்க தன்மை இருக்குது அப்படின்னு சாமி இந்த ரச சேவதிகி அப்படிங்கிற நாமத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சுவாமிஜி எடுத்து சொல்கிறாங்க. நல்ல ரசிகன் யார்? கலை இருந்தால் ரசிகன் இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு, கலைஞனுக்கு சந்தோஷம். என்ன கலையாக இருந்தாலும் சரி, இசையோ ஓவியமோ நடனமோ இலக்கியமோ, அதுக்கு ஒரு ரசிகன் வேணும். நம்ம சுவாமிஜி அந்த ரசனை சுவாமிஜிகிட்ட உச்சத்தில் இருந்தது. ஒரு தரம் சேலத்தில் சாமி வரும்பொழுது சத்சங்கம் நடக்கும். சாமி இருந்து சத்சங்கம் நடத்தக்கூடிய அறையில், அது பள்ளி, சேலம் சாரதா பள்ளிக்கூடம். அங்கே போர்டு இருக்கு இல்லையா, அந்த கரும்பலகை, அதில் ஒரு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு நம்ம ஆன்மீக சம்பந்தமான படங்கள். சாமி வரும்போது அந்த இடத்த அலங்கரிக்கணும், அதனால் அது ஒரு படம். ஒரு தடவை அதில் என்ன படம் வரைஞ்சிருந்தாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் சிறு குழந்தை, அப்பா அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறார். குழந்தைய மேலே படியில் வச்சுட்டு அவர் இறங்கி குளிக்கிறார். குளிச்சுட்டு அவர் மேலே பார்க்குறச்சே குழந்தை வாயில் பால்லாம் ஒழுகுறது. யாருடா பாலை கொடுத்தா? கண்டவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ருக்கியா நீ அப்படின்னு குச்சியை எடுத்து இந்த குழந்தைய அடிக்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி படம் வரைஞ்சிருக்கு. சம்பந்த பெருமான் 3 வயது பாலகன், அவருடைய தந்தையார், பின்னணியில் இந்த குளம் கோயில் எல்லாம் இருக்குது. அவர் கம்பை காமிச்சு மிரட்டுற, யாருடா உனக்கு பாலை கொடுத்தா அப்படின்னு. ஆச்சாரசீலர், அந்த கட்டுப்பாடு இருக்கணும்ல. பிடிச்சதுன்னு பார்த்தவொடனே வாங்கி அள்ளி வாயில் போட்டா அது நம்ம எல்லார்ட்டையும் கொடுத்து, நாங்கள் கொடுத்தா தப்பா, நீங்கள் கொடுத்தா தப்பா, அப்படிலாம் விதண்டாவாதம் பேசுவோம். வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு வச்சிருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு நல்லதுங்கிறது புரியும். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நியமங்கள். அந்த நியமத்துக்கு உட்பட்டு அவர் கேட்குறார், யார்டா பாலை கொடுத்தா, யார்டா குடிச்ச அப்படிங்கிறார். அதோ அப்படின்னு அந்த குழந்தை காட்டுறது. இந்த காட்சியை வரைஞ்சிருந்தாங்க. அப்போ சுவாமிஜி இதை பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன ஞானசம்பந்த பெருமான் குச்சியை வச்சு மிரட்ட வேண்டிய குழந்தையா? இது எல்லாம் அழகாக இருக்குது, நீ குச்சியை கொடுத்தது தப்பு. அப்பா கையில் ஒரு குச்சியை கொடுத்து மிரட்டுறாருவர், அப்படி இருக்காது. வெறும் கையை வேணால் அப்படி காட்டி மிரட்டி இருக்கலாம். எதுக்கு நீ குச்சியை கொடுத்த அப்படின்னு வரைஞ்சவங்கள்ட்ட. அப்போது நமக்கு அது தோணி இருக்காது, நிச்சயமாக தோணலை. நாங்களும் தான் பார்த்தோம், தோணலை எங்களுக்கு. சாமிக்கு தோணுது. ஒரு இந்த நவராத்திரியும் போது ரங்கோலி வரைவாங்க. ரங்கோலின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு கோலம்னு நினச்சிடாதீங்க. இதை விட கொஞ்சம் பெரிய ரூம், ஒரு கிளாஸ் ரூம், அது ஃபுல்லும் வரைவாங்க. சுற்றி நம்ம நின்று பார்க்குறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க. மற்றபடிக்கு அது ஒரு 20க்கு 20 அகலத்தில் அவ்வளோ பெரிய அளவில் வரைவாங்க, பெருசாக. அதில் மாணவியரை ஈடுபடுத்துவாங்க. ஒரு ஆசிரியை, கல்லூரி ஆசிரியை, பேராசிரியை, அவங்க ரொம்ப நல்லா போடுவாங்க. அவங்களே போட்டுருவாங்க. எல்லாரையும் காலேஜெல்லாம் முடிஞ்சப்பற ராத்திரியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் போடுவாங்க. அவ்வளோ பெரிய படம். அது பல மணி நேரம் ஆகும், போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் சுவாமிஜி வருவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படம் போடுவாங்க. ஒரு தடவை காளியினுடைய படம் அப்படி போட்டிருந்தாங்களாம், அந்த அறை முழுக்க.
அதை வந்து சுவாமிஜி பார்த்துட்டு, இது வரைஞ்சது யார்? அந்த பேராசிரியர் சொன்னாங்க. அவங்க வந்தாங்க. அற்புதமாக இருக்குது. இதை வரைவதில் நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு மணித்துளியும் தவம் புரிந்திருக்கிறீர்கள். தவஸ்னா காட்டுக்கு போய் கண்ணை மூடி இருந்தாதான் தவம் இல்லை. அந்த கலையில் ஈடுபட்டு இருக்கிற மனமும் லயக்கரி என்றபடி லயமாகிவிட்டது. வேற ஒன்றை நினைக்கல. அது தெய்வீகமாகவும் இருக்குது. தெய்வீகத்தில் லயித்து விட்டால் அது தவம். அதனால் சொல்ல, இதை வரைவதற்கு எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தவம் புரிந்திருக்கின்றீர்கள். அப்படி ரசிக்கிறாங்க சாமி. ஒரு தரம் ட்ராமா போட்டோம், அன்னையார் ட்ராமா. அடியேன் தான் அதை மாணவியரை தயாரித்தேன். எனக்கு நம்ம மாணவிகளுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம ஆடியன்ஸில் உட்காந்துருக்க மாட்டோம், பின்னாடி இருந்து அவங்கள அனுப்புறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நடுவில் எனக்கு சாமி எப்படி அதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை. அங்கேருந்து இப்படி எட்டி எட்டி பார்ப்பேன். இப்படி பார்த்தாங்க சாமி, இப்படி பார்த்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் ஒரு ரிவ்யூ மீட்டிங், ஆய்வு கூட்டம் நடக்கும். என்ன எப்படி இருந்தது நிகழ்ச்சி, எதெல்லாம் சிறப்பு, எதெல்லாம் குறை எல்லாம் சொல்லுவாங்க சாமி. அப்போ இந்த நாடகத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே சாமி சொன்னாங்க, பலது சொல்லும்போது இது வந்து 15 நிமிஷத்துக்குரிய சின்ன ட்ராமா தான், அன்னையார் வாழ்க்கையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி. அப்போ சொன்னாங்க, அந்த அன்னையாரா வந்த பொண்ணு நடிக்கலை, வாழ்ந்துட்டா, அன்னையாராவே வாழ்ந்துட்டா அப்படின்னாங்க. அப்படி சாமி அப்படி ரசிப்பாங்க. அந்த மாணிக்க வாசகர், இந்த ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகள் இதெல்லாம் போடும்போது அப்படியே கண்ணீர் கொட்டும் சாமிக்கு. அந்த ரசிக்கிற தன்மை எப்படி, அதோடு ஒன்று விடுகிறார், லயித்து விடுகிறார். அப்படியே கண்ணீர் கொட்டும் சாமிக்கு. அப்படி உள்ளத்தை தொடும். அந்த உள்ளம் தூயதாக இருக்கிறதுனால, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த கலை அதனை சீக்கிரம் போய் அதை அப்படி உருக்குகிறது. அப்படி ரசிக்க தெரிந்தவராக இருந்தார் சுவாமிஜி. எப்படி அம்பாளை வந்து நல்ல ஒரு கலா ரசிக்கான்னு சொல்கிறோமோ, ரசஜா ரசசேவதிகி என்றபடி அந்த ரசம் உடையவராக இருந்தார். இதை ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிக்கிறேன். சுவாமிஜியினுடைய கர்மயோக விளக்கம்னு ஒரு புத்தகம் நீங்கள் பார்த்துருக்கலாம் சிலர். அதுக்கு அட்டப்படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனுமார் வந்து அந்த மலையை கையில் தூக்கிட்டு இருக்கிறார். அதில் சொல்கிறார், 2 காலம் தரையில் ஊன்றி இருக்கக்கூடாது. ஊன்றி இருந்தால் நம்ம நின்றுட்டுருக்கோம், ஸ்டேஷ்னரி மூமெண்ட் இல்லை, அப்படி இல்லை. அவர் ரெடியாக இருக்காராம். அப்படி ஒரு கால் தூக்கின மாதிரி இருக்குது, அப்படி இருக்கணும் அப்படிங்கிற. நாம் அந்த காலை கவனிச்சிருப்போமா? அனுமாரும் கவனிச்சிட்டோம், மலையை தூக்குறாருன்னு கவனிச்சிட்டோம். அவர் பறக்க தயாராக அப்படி காலை தூக்கிட்டு இருக்காருங்கிறத காலை கவனித்து சொல்கிறார். தாய்மானவர் தப்போவனத்தில் ராமநாதபுரத்தில் தாய்மானவருடைய விக்கிரகம், அப்பா, அதை எப்படியெல்லாம் சுவாமிஜி தயாரித்தார். அந்த கலைஞனை கூப்பிட்டு எப்படி இப்படி பண்ணணும்னு ஐடியா கொடுத்துட்டார். அதுக்கு என்ன பண்ணாங்களாம் சுவாமிஜி, அந்த குருகுலத்தில் படிக்கக்கூடிய அந்த இளம் பிரம்மச்சாரிகள், அந்த சின்ன சின்ன மாணவர்கள், கள்ளங்கபடு நுழையாத உள்ளமுடைய அந்த மாணவர்கள், அவர்களை தினந்தோறும் ஒவ்வொரு வகுப்பாக சாமி இப்படி பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு மாணவனையும் பார்ப்பாங்களாம். யார் லட்சணமாக, யாரோட அங்கங்கள் லட்சணமாக இருக்கோ அவர்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். கண் அழகாக இருக்கிற ஒரு பையனை தனியாக கூப்பிட்டாங்களாம், காது அழகாக இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டாங்களாம், மூக்கு வடிவாக இருக்கக்கூடிய ஒரு பையன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நெற்றி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பையனை கூப்பிட்டு எது பெஸ்ட்டு இருக்குன்னு தோணுதோ அவங்கள கூப்பிட்டு, அப்புறம் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தரை வச்சு அதை ஒன்று அதை சிறப்பாக தெரியும்படி ஃபோட்டோ எடுக்க வச்சு, அப்படி அந்த முகத்துக்கு மட்டுமே அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாராம். அதுக்கப்புறம் அந்த சிற்பம் பண்ணக்கூடிய இந்த சிற்பி வந்த உடனே அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சிட்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தாய்மானவர் தப்போவனத்தில் ஏதோ ஒரு சிலை இருந்திருக்கு, அவங்க காலங்காலமாக பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு அந்த
தாய்மானவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த சிலை இல்லை, யாரோ ஒருத்தம் பண்ணியிருக்கான் பாவம். அதனால் சாமிக்கு அதுக்கு பிடிக்கல. அப்போ ஆனால் அதை எடுத்துகிட்டு இன்னொன்று வைக்க போகிறோம்னு சொன்னால் இது 200 வருஷமாக நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் தானே நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அதை விட நல்லா இருக்கிற ஒன்றை வச்சா தானே எல்லாருக்கும் மனசுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும். அதை அமைச்சுக்கொண்டு அப்படியெல்லாம் சொல்லி அவர் அந்த கலைஞன்ட்டு கூப்பிட்டு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்கிறார். அது மாதிரி அது அற்புதமாக வந்திருக்கு. வந்து அப்புறம் சாமிகிட்ட காமிக்கிறாங்க. அப்புறம் அவர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்லி இங்கே கொஞ்சம் தட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அது அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி வருது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அம்பாள், காந்திமதி அம்பாள் சிலையை அதே கலைஞர், தாய்மானவரை வடித்த கலைஞரை கொண்டு வடிக்க வச்சாங்க. அப்போ தாய்மானவர் வாழ்ந்த ஒருத்தர், அதனால் இப்படி படமெல்லாம் காமிச்சார். அம்பாளுக்கு அப்படிலாம் ஒன்றும் காமிக்கலாம், ஆனால் நல்லா இருக்கணும். அவர் எவ்வளோ உயரம் இருக்கணும்னு கேட்டார். நல்ல முழு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன், அந்த கலைஞரோட மகன், அவரையும் கூப்பிட்டு வந்திருக்க. சின்ன பையன், இளைஞன், 20-25 வயசு இருக்கும். அவர் எழுந்து நிற்க சொல்லி, ஒரு உயரம் இருக்கலாமா, ஒரு 5 அடிக்கு மேலேயே இருக்கான், 6 கிட்ட இருக்கான், இவ்வளோ உயரம் இருக்கலாமா, இருக்கலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் பேசி பண்ணுறாங்க. அவன் எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடித்த உடனே, சாமி அவருக்கு ஐடியெல்லாம் கொடுத்து முடித்த உடனே கிளம்பும் பொழுது அந்த கலைஞன் கேட்குறார் சாமிகிட்ட, சாமி நான் எப்படி இந்த விக்கிரகம் வரணும்னு எனக்கு நீங்கள் நல்லா சொல்லிட்டீங்க, நீங்கள் விரும்பினபடி இது நல்லா வரணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ சாமி சொல்கிறாங்க, ஆசீர்வாதமா, தியானமே பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த விக்கிரகம் எப்படி இருக்கணும், அம்பாள் எப்படி இருப்பா, அந்த விக்கிரகம் எப்படி இருக்கணும்னு தியானமே பண்ணி கொண்டிருக்கிறாராம். லயக்கரி ரசக்ஞா. நீங்கள் இப்போ திருநெல்வேலியில் அந்த கல்லூரியில் இருக்கிற அம்பாளை பார்க்கணும், அதெல்லாம் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. யாரையும் கொள்ளை கொள்ளுவாள், வந்து பார்த்தா போதும். அப்படி ஒரு அழகான விக்கிரகம். இப்படி சுவாமிஜி கலைஞர்களுக்கே கருத்து சொல்லும் அளவுக்கு ரசஞர் ஆக இருந்தார். அம்பாள் ரசஞா ஆக இருக்கின்றாள், ரசிகா ஆக இருக்கின்றாள் என்று நாம் இந்த நாமங்களெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தோம். லாஸ்யப்பிரியா, லயக்கரி, ரசஞா, ரசசேவதிகி, கானலோலுபா ஆக இந்த 17 நாமங்களுக்கும் இந்த 3 நாட்களிலே 5 மணி நேரத்திலே நாம் இவற்றை பற்றி ஒரு சிறிது ஆராய்ந்து அவற்றில் தோய்ந்திருந்தோம். அன்னையின் அருளால் நம்முடைய மனம் இறைவனுடைய மகிமையிலே தோய்வதாக, லயிப்பதாக, உலகை மறந்து உலகை ஒதுக்கி அவளுள் ஒடுங்குவதாக இருக்கட்டும். அதன் பொருட்டு நாம் கலையை ரசிக்க வல்லவர்கள் ஆவோமாக. ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு. அன்னையின் அருளாலே இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அந்தர்யோகத்தினுடைய உபன்யாசங்கள் இத்தோடு நிறைவு பெறுகிறது.